இந்த பீச் ரோட்ல நடக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல முகிலா? ஆமா விஷா, ரொம்ப ஜாலியா இருக்கு. அந்த அலைகள் பாரு, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இங்கேயே நிறைய நேரம் இருக்கலாம் போல. கடலுக்கு போகலாமா? சரி. அண்ணா, ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் இருந்தா குடுங்க. இந்தா, இந்த பிஸ்கட் பாக்கெட்டும் 50 ரூபாய் வச்சுக்கோ. வேண்டாம் விஷா, நிறுத்து. விஷா, இதெல்லாம் பண்ணாத. இவனுக்கு காசு கொடுத்தா தப்பான காரியங்களுக்கு இல்லனா வேற எதுக்காச்சும் செலவு பண்ணுவான். இவனுக்கெல்லாம் கொடுத்து பழக்காத, போ சொல்லு. முகில், அவ நிஜமாவே பசியில இருக்கான்னு அவன் கண்ணு சொல்லுது. என்கிட்ட இருக்கு, அதனால நான் குடுக்கறேன். அவ அத வச்சு தப்பா ஏதாச்சும் பண்ணுவான்னு நம்மளா ஏன் தப்பா நினைக்கணும்? ஒருத்தன் பசியோட இருக்கப்போ அவனுக்கு கிடைக்கிற உதவியை நீ ஏன் தடுக்கிற? ஈவது விலக்கேல்னு படிச்சிருக்கோம்ல. நம்மால முடியலனாலும் பரவாயில்ல, மத்தவங்க செய்யறதையும் தடுக்க கூடாது. சாரிடா விஷா, நான் ஏதோ ஒரு யோசனை சொல்லிட்டேன். நீ சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு ரொம்ப பசிக்குது. கவலைப்படாதே, அந்த கடையில நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆமா, நாங்க வாங்கி தர்றோம். அங்கிள், இந்த பிளேட்டை கொடுங்க. ஒருத்தர் மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அதை தடுக்காம இருக்கிறது தான் உண்மையான மனிதாபிமானம். ஆமா, நாம எப்பவும் இது மாதிரி நல்லது செய்யணும். அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. வணக்கம், நாங்கள் விஷா, முகிலான் மற்றும் சின்ன பையன். ஒரு இனிமையான கதையோடு உங்களை சந்திக்கிறோம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. பாய்.